You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்குள்ளது என்பதாக கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை நான் எங்கே கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல போனாலும் சரி, ஆராதனைக்கு கடந்து போனாலும் இந்த வார்த்தையை கட்டாயம் உபயோகப்படுத்துது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். The Lord is really good to us in our life each and every day and every moment in our lives. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். அவர் இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில் நன்மை இருக்கவே இருக்காது. எல்லா மனுஷர்கள் நமக்கு தீங்கு விளைவிக்கிறவங்க நம்ம கூட இருந்துனே நமக்கு தேவையில்லாத காரியங்களை நாமுமே வியத்து போவோம். இவங்களா எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி காரியங்களை செயல்பட்டுடுவாங்க. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நீதியை விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 20வது அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை நீங்கள் திருப்பிக்குள்ள இந்த புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 20 verses 7 says like this. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் எப்படியா வாசிக்கிறோம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவர்களுக்கு அவன் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பாக்கியவான்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமையான சாலமோன் எழுதியிருக்கிறதான இந்த அதிகாரங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அதிகாரம் படிப்பதற்கு ஆண்டவர் 31 அதிகாரத்தை அந்த நீதிமொழிகளில் வச்சிருக்கிற ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அதிகாரத்தை வாசித்தாலும் ஒரு மாதத்திற்கு அந்த 31 நாள் அளவும் இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் ஒரு பழமொழிகள், இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசீர்வாதமான இல்லை ஆலோசனை தருகிற வார்த்தைகளாய் நமக்கு வேதத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லா வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். குறிப்பாக இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை நம்ம படிக்கும்போது இதில் பல காரியங்கள் நமக்கு புலப்படும். ஆண்டவர் வச்சிருக்கிற ஆலோசனைங்க குடும்பத்திற்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, வீட்டின் பெண்ணுக்கு, குடும்ப ஸ்திரீக்கு, குடும்ப தலைவனுக்கு, பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி பிறந்திருக்கிற குழந்தைக்கு கூட ஆலோசனை சொல்லுது இந்த நீதிமொழிகள் புத்தகம். அப்படி எழுதப்பட்டிருக்கிற இந்த அதிகாரத்தில் தான் ரொம்ப அழமையான ஒரு வார்த்தை பாருங்கள். 20ஆம் அதிகாரம், நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான். தேவனுடைய பிள்ளைங்க எப்போதும் நீதியாக இருப்பாங்க. அதை தான் கர்த்தர் விரும்புகிறவர், எதிர்பார்க்கிறவர். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பின் அவன் பிள்ளைகளுக்கும் பாக்கியவானாக இருப்பார்கள், பாக்கியமுள்ளவர்களாக இருப்பார்கள். அவன் பிள்ளைங்க அவனை காரியங்களை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கை குறித்ததான காரியங்கள் இது செயல்படுது, சொல்லப்படலை, நடைமுறைக்கு வராது. உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன், உதாரணத்திற்கு ஒரு அப்பா ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி வச்சு கொண்டு இருக்கிறார்னா, ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்னா அவன் பிள்ளையும் அதை தான் யோசிப்பான். அடுத்து என் அப்பாவுக்கு பிற்பாடு நான் இந்த நிர்வாகத்தை பார்த்து கொள்ள போகிறேன். ஒரு அப்பா ஒரு பெரிய மளிகை சாமான கடை வச்சுருக்கிறாருன்னா அந்த பிள்ளையும் பெரிதாயிட்டு யோசிப்பான், நானும் இன்னொரு பிரான்ச்சை வேறு இடத்துல ஓப்பன் பண்ணணும், நானும் இன்னொரு மளிகை சாமான். ஒரு அப்பா ஒரு டாக்டர்னா ஒரு பிள்ளைக்கு ஒரு வாஞ்சம் இருக்கும், நானும் என் அப்பாவை போல் ஒரு டாக்டராக மாறுவேன். ஒரு அப்பா ஒரு இன்ஜினியராக இருக்கிறாரு, ஒரு பொறியாளராக இருக்கிறாருன்னா நானும் என் அப்பாவை போல் ஒரு பொறியாளராக இருக்குவேன், ஒரு இன்ஜினியராக இருப்பேன். அப்படி உலக ரீதியில் என்ன பண்ணுவாங்க, நடப்பாங்க. அதே கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும்போது அப்பா ஒரு சபையை வைத்து நடத்துகிறார், ஊழியக்காரர்னா பிள்ளைக்கும் அந்த தரிசனம் இருக்கும், அந்த வாஞ்சை இருக்கும், நான் என் அப்பாவை போல் ஊழியத்தை செய்யணும், என் அப்பாவை போல் நான் தேவனை ஆராதிக்கணும், என் அப்பாவுடைய அடிச்சோடு நான் பின்தொடரணும், என் அப்பாவை நான் பின்பற்றி நடக்கணும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. உலகத்தில் எவ்வளோதான நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், படிப்பை வைத்திருந்தாலும், ஆசாபாசத்தோடு இருந்தாலும், ஆஸ்திகளை வைத்து கொண்டிருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லைன்னா ஒன்றும் செய்யப்படவே முடியாது. எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்றைக்கி ஆண்டுடைய காரியங்கள் சொல்லப்படுகிறது என்னென்னா, நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான்,
அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளுக்கும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். தேவன் கொடுக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைகளுக்கும் நம்ம ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைக்கிறார். எவ்வளோ ஒரு பாக்கியம் இல்லை. எத்தனையோ குடும்பத்தில் இப்படி போல ஒரு பாக்கியங்கள் கிடையாது. சாபங்கள் பின்தொடர்கிறது. தகப்பன்மார்கள் தாய்மார்கள் செய்திருக்கிற தவறுங்க பிள்ளைங்க வாழ்க்கையை பாதிக்குது, பிள்ளைகளை பாதிக்குது. அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, அவங்க வாழ்க்கையில் மேன்மை இல்லை. திட்டமிடுகிற காரியத்தில் ஃபெயிலியர்ஸ். whatever they pray, whatever they plan, it will not succeed in their life. அவங்க வாழ்க்கையில் அது மாற்றத்தை கொண்டு வர முடியவே முடியாது. ஒரு மேல் வரத்துக்கு முயற்சி எடுப்பாங்க, நல்ல ஒரு திட்டத்தை போடுவாங்க, முடியாது. காரணம் என்னன்னா சாபங்கள். தாய் தகப்பன் வாழ்கிற வாழ்க்கை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுகிற காரியம் உன் பிள்ளைகளுக்கு நன்மையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். The Lord expects the same thing. தன்னுடைய வாழ்க்கையில் நீ உத்தமமான நடப்பேனால் உன் பிள்ளைகளை கர்த்தர் உத்தமத்தின் வழியில் நடத்துவார். நீ யாராக இருக்கட்டும், ஒருவேளை உலக காரியமாக நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கலாம், வேலை செய்து கொண்டு இருக்கலாம், இல்லை ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கலாம், ஊழிய செய்கிற சகோதரியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், ஐயாவாக இருக்கலாம், போதகராக இருக்கலாம். நீ யாராக ஓவர் யூ மே பி இன்டெகிரேட்டிவ் இன் யுவர் திங்ஸ். கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் செயல்படுத்துகிற தேவனாக இருக்கணும். த ஜஸ்ட் மேன் வாக்கத் இன் ஹிஸ் இன்டெகிரிட்டி, his children are blessed after him. அவர்களுக்கு பின்பதாக ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை கட்டாயம் 100% ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்க பிள்ளைங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும்னா தேவ சமூகத்தில் நீ உத்தமனா இருக்க வேண்டும். ஒரு சின்ன காரியத்திலும் சரி, பெரிய காரியத்திலும் சரி, தேவனுக்கு நீதியான இருக்கும்போது ஆண்டவராகிய தேவன் பல விதத்தில் உன்னை ஆசீர்வதித்து நடத்துகிறார். உலகத்தில் தவறாத மனுஷன் எவனும் கிடையாது. எல்லாம் தவறி போகிறான், எல்லாம் பாவம் செய்கிறான், எல்லாருக்கும் பாவத்தில் காரியங்கள் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நீதியாய் நடப்பதற்கு முயற்சி எடுக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன். ஆண்டவர் குறைபாடுகளை மாற்றிடுவார், மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். பி இன்டெகிரேட் இன் யுவர் லைஃப். உத்தமத்தில் நடக்க பயன்படுத்திக்கோ உன் வாழ்க்கையை. தேவ சமூகத்தில் யோபு அப்படித்தான் ஆண்டவருக்கு உத்தமமாக நடந்தான். He was a righteous man, he was integrity in God's presence. தேவ சமூகத்தில் நீதி உள்ளவனாய் இந்த மனுஷன் திகழ்ந்தான். எனக்கு அருமையான தேவச்சனமே, நீ யாராக இருக்கட்டும், ஆண்டவருக்கென்று நம்ம நீதி உள்ளவர்களாக இருக்கும்போது கொஞ்சத்தில் பிரியாசம் எடுக்கலாம். முடியாது, உலகம் நம்ம தடுக்குது. உலக சுபாவங்கள், சமுதாயத்தின் காரியங்கள் நம்ம தடுக்கலாம், சூழ்நிலைகள் தடுக்கலாம். நீங்கள் அதுலேயும் மேற்கொண்டு தேவ சமூகத்தில் நீதியாய் நடக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அது நிமித்தமாக உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ எதையும் சேர்த்து வைக்காத. பிள்ளைகளுக்கு ஆஸ்தி பாஸ்தி என்கிட்ட எதுவும் கிடையாது, நானே வெறும் கையாக இருக்கிற, பரவாயில்ல, ஒன்றும் தேவையில்லை. உன் பிள்ளைக்கு நீ உத்தமத்தை கற்றுக்கொடு, ஆண்டவருடைய வழியில் நடக்கணும்னு சொல்லிக் கொடு. அதுவே போதும். உன் பிள்ளை அதை காத்து கொள்வனானால், உங்கள் பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க அதை பிடித்து பண்பாய் நடந்து கொள்வார்கள். அதை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பிள்ளைங்க அநேக இடத்துல பாதிக்கப்படுறாங்க, சீர்கட்டு போகிறாங்க, சீரழிஞ்சு போகிறாங்க. பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பாவ சுபாவங்கள், துரைத்தனங்களுக்கு, அதிகாரங்களுக்கு, உலக லௌகிக காரியங்களுக்கு, போதை வஸ்துங்க, இப்படி போல பல காரியங்களுக்கு நேரங்களை செலவழித்து இன்னைக்கு பிள்ளைங்க தன்னுடைய வாழ்க்கையை அழித்து போட்டு கொண்டு இருக்கிறான். இதுக்கு காரணம் அநேக பெற்றோர்கள் சரியான பாதையில் பிள்ளைகளை நடத்தாததுனால அவங்க வாழ்க்கை சீர்குலைந்து போய் கொண்டு இருக்குது. இன்னைக்கு பெற்றோர்கள் உதாரணமாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. தேவ நீதி அந்த பிள்ளைகளை பின்தொடரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய மேன்மை அந்த பிள்ளைங்களை பின்தொடர்ந்து நடத்தும். அதனால தான்
இங்கே வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இன்றைக்கி கர்த்தருடைய சமூகத்தில் நீதிமொழிகளின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரத்தில் இந்த 7வது வசனம் சொல்லப்படுகிறது. உங்களுக்காக நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க நான் யோசிக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 20ஆவது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளுக்கும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். அவனுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பாருங்க. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைங்க இந்த வசனத்தை கேட்டு இருக்கிறாங்கப்பா. நல்ல உதாரணத்தோடு நீ பேசியிருக்கிறீங்கப்பா. இன்றைக்கி பெற்றோர்களாக இருக்கிற நாங்கள் ஆண்டவரே நல்வழியில் நடக்கும்போது தான் எங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, அவங்களும் உத்தமத்தின் காரியத்தை கற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். தொடர்ந்து இந்த காரியங்களில் ஆண்டவரே கவனத்தோடு கூட நாங்கள் செயல்பட உதவி செய்யுங்க. இதனால தான் பிள்ளைங்க தவறி போகிறாங்க. கெட்ட ஆண்டவரே பழக்க வழக்கங்கள், போதை வஸ்துங்க, தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு ஜனங்க வாலிப பிள்ளைங்க அழிந்து போகிற ஒரு சூழ்நிலைப்பா. எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.